இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை இந்த அதிகாலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு விடியற் காலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக வேண்டும். அதற்குரிய வழிகள் ஏதேனும் இருக்கிறதா, கிரக ரீதியாக, கிரக சஞ்சாரங்களின் ரீதியாக இருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து கொண்டு இந்த நாள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும், எந்த விதமான பலன்களை வழங்கும் என்று தெரிந்து இந்த பலன்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 17/6/2024 வளர்பிறை தசமி திதி அதிகாலை 4:28 மணி வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் 1:48 மணி வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சித்த யோகம் அமிர்த யோகம் கலந்த இனிய நன்னாள் இந்நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இன்றைக்கு யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய நாளில் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மீனத்திற்கு. பொதுவான நாள் என்று பார்க்கின்ற போது இந்த நாள் முகூர்த்த நாள், சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சூரிய உதயம் இன்று காலை 5:46 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:33 இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி பிரார்த்தித்து தொடர்கிறேன். இந்த நாளில் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும், வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் என்பது பொதுவான தகவல். அப்போ வாழ்க்கை துணையால் சந்தோஷம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதாயம், எல்லாவற்றிலுமே ஒரு நன்மையான நிலையினை, யோகமான நிலையினை இந்த நாளில் மேஷ ராசினர் அடைய முடியும் என்பது பொதுவான விதி. இப்போ கிரகம் சாதகமாக இருக்கு, நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். அப்போ உங்களுடைய முயற்சி என்பது இன்றைய தினம் மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக, வரவேற்குரிய நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, எப்பொழுதுமே வேலைகளை அதிகபட்சமாக மேற்கொண்டு செயல்படுபவர்கள், நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டுகின்ற நாளாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நினைப்பது நிறைவேறும், சந்தோஷம் அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு திருப்பு முனையான நாளாக இருக்கும். எதிரிகள், போட்டியாளர்கள் என்று தொழிலில் இருந்தாலோ, வியாபாரத்தில் இருந்தாலோ, உத்தியோகத்தில் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து வந்தாலோ அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். இந்த நாளில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, முயற்சிக்கு பெயர் பெற்றவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். எல்லா விதமான செல்வத்தையும் செல்வாக்கையும் உங்களுடைய முயற்சியின் காரணமாக அடைந்து வருகின்ற உங்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கும், தேவைகள் நிறையவே இருக்கும். அதற்கு இந்த நாளில் முயற்சியும் தேவையாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். மனதை தேவையற்ற சிந்தனைகளில் ஈடுபடுத்த வேண்டாம்.
குடும்ப நலன், குழந்தை நலன், உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இருக்கின்ற பணிகள், தொழிலை எப்படி மேலே கொண்டு வருவது, வியாபாரத்தை எப்படி விரிவு செய்வது, வாடிக்கையாளர்களை எப்படி எடுப்பது, வருமானத்தை எப்படி அடைவது என்பதையெல்லாம் சிந்தித்து செயல்படும் வழியாக இந்த நாளில் நீங்கள் நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கடக ராசி நண்பர்களே, பொதுவா நினைத்ததை உடனடியாக சாதித்து விட வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முயற்சியில் இப்படியா அப்படியா என்ற ஒரு ஆசிலேஷன் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எப்பவும் தெளிவாக இருங்க. உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு தகவல் மட்டும், தெளிவாக இருங்கள். எதை நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த செயலை செய்து முடியுங்கள். நடக்குமா நடக்காதா, போகலாமா போகக்கூடாதா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதா என்ற இருவேறு எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே ஈடு கொடுக்காதீர்கள். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்குங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை பளு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய செயல்களில் லாபம் ஏற்படும், எதிர்பார்த்த சந்தோஷம் ஏற்படும், மனதில் ஒரு நிம்மதியான நிலை இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகும். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டு வருகின்ற ராசிகளில் சிம்ம ராசியும் ஒரு ராசி. கிரகங்களின் தலைமை கிரகம் சூரிய பகவான். அந்த ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். இப்போ தனித்தன்மை என்பது உங்களுக்கு இருக்கும். யாருக்குமே கட்டுப்படாத தலைவணங்காத ஒரு தன்மை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாகவே துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்களோ, எந்த வேலையை கையில் எடுக்கின்றீர்களோ அந்த வேலைகளில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. உத்தியோகமாகட்டும், அரசியலாகட்டும், வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாவற்றிலுமே உங்களுடைய முயற்சி இன்றைக்கு லாபமாகும். ஈடுபடுகின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி, புதிய பொருள் வாங்குகின்ற முயற்சி என்பது எந்த எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறதோ அவையெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, இன்னைக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று வரை இருந்த மனக்குழப்பம் கொஞ்சம் விலகச் செய்யும். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள், இவர்கள்தான் மனிதர்கள், இதுதான் வாழ்க்கை என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். சரியான புரிதலோடு தெளிவோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேலைகளில் தெளிவு இருக்கும், முயற்சிகளில் தெளிவு இருக்கும், நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும். அப்போ நினைப்பதெல்லாம் இன்றைய தினம் வெற்றியாகும், வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் இந்த நாளில். துலாம் ராசி நண்பர்களே, கொஞ்சம் நேற்று வரையிலும் நெருக்கடி அதிகமாகவே இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாற்றம். நினைத்ததை நம்மளால் சாதிக்க முடியும், இது நம்முடைய தேவையாக இருக்குது, இந்த வழியில் இதற்காக நம்ம போகணும், நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்மளை மாற்றிக்கிடணும், இதுதான் நமக்கு சரியான வழி, சரியான நேரம் என்பதையெல்லாம் மனதிற்குள் தீர்மானித்து ஒரு முடிவிற்கு வந்து அந்த முடிவின்படி செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் யாவும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், உடல்நிலை சீராகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களே, என்னதான் அதிர்ஷ்ட நாளாக இருந்தாலும், கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி கொண்டிருந்தாலும், வரவு ஒரு பக்கம் இருக்கும், செலவு ஒரு பக்கம் இருக்கும். இதை கட்டுப்படுத்துவதற்கு வழியே கிடையாது. அப்போ கட்டுப்படுத்தணும் என்ன பண்ணா, நம்ம திட்டமிடணும். இந்த செலவை இன்னைக்கு பண்ணலாம், இதற்காக இவ்வளவு செலவு பண்ணலாம், இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. அப்படி யோசித்தாலும்
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள். திடீர்னு ஒருத்தர் பணம் கேட்பாங்க, கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமை இருக்கும். கொடுத்து ஆகணும். குடும்பத்தினர் ஏதாவது தேவை வைப்பாங்க, செலவு பண்ணி ஆகணும். இல்லை வாகனம் பழுதாகலாம், அதற்காக செலவு செய்யணும். கொஞ்சம் செலவுகளை நியாயமான செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைய தினம் நிச்சயமாக உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. கவனமாக செயல்படுவது அவசியம். இறை சிந்தனையோடு குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். எல்லா விதமான சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நேற்று வரையில் இருந்த நெருக்கடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நிலை இன்று ஒரு சிலருக்கு இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கையும் ஒரு சிலருக்கு இருக்கிறது. கொடுத்து வைத்த பணம் திரும்பி வரக்கூடிய நாளாகவும் ஒரு சிலருக்கு இந்த நாள் இருக்கும். எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான யோகமான தேவைகளை பூர்த்தி செய்திடக்கூடிய நாளாக தனுசு ராசினருக்கு இந்த நாள் யோக நாளாக இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ராசினர் சமீப காலத்தில் மகர ராசினர். இப்ப ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்து வருகின்ற தொழில், நீங்கள் பார்த்து வருகின்ற உத்தியோகம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயமான நிலை ஏற்படும். தொழில் செய்து வருபவர்கள் மேலும் எப்படி தொழிலை விரிவு செய்வது, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றத்தை எப்படி அடைவது, பதவி உயர்வுக்கு என்ன செய்வது, புதிய வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்க போகிறது. எல்லா வகையிலும் தொழில் சார்ந்த விவகாரங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வரவும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக நாளாகவே இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களே, எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் கும்பராசி பிறந்தவங்க. உங்க சந்தோஷமும் வெளியில் தெரியாது, சங்கடமும் வெளியில் தெரியாது. எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளாகவே வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நீங்க போயிட்டு இருப்பீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வரவு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்தீர்களோ அவற்றை அடையக்கூடிய நாளாக, ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாள் ஒரு மிகப்பெரிய யோக நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. மீன ராசி நண்பர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இது. அலுவலக பணியில் ஈடுபடுகின்ற போது கவனமாக, வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றிடக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருப்பதால், மேல் அதிகாரிகளால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை இன்றைய தினம் இருப்பதால் பணியில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வாகன பயணத்தின் போதும் இயந்திர பணிகளின் போதும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை இந்த நாளில் அமைதி காப்பது என்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளை மட்டும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் இன்று எதுவுமே வேண்டாம். மீண்டும் நாளை சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம்.
அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.